Compliance. What is compliance? What do you mean by compliance? What do you mean by compliance? You can unmute and say what is compliance. See, I want some replies. Either you type it in the chat window, or you unmute yourself and talk. What do you mean by compliance? Rule. Okay. Your friend Laya is saying it as rule. Okay, rule. Then அப்புறம் order. Okay, அப்புறம் what else? Okay, so in general it is about rules and regulations. Compliance talks about rules and regulation. So does is it required rules and regulations? Is it required rules and regulations to follow the regulation? Exactly, Snehalatha has mentioned to follow the regulations. Is it required to follow the regulations? Yes or no? Is it required to follow the rules and regulations? Yes. Okay. What happens if you don't follow the rules and regulations? What happens when you don't follow the rules and regulations? What happens if you don't follow the rules? Company will be seized. In general, I'm talking in general, whenever the rules and regulations are not followed, then there is complete chaos. Okay, confusion. You can take the example of a road. Traffic இருக்குன்னு வச்சுங்க. Traffic rules and regulation வந்து to help the people, அதுக்காக தான் இருக்கு. In case அந்த traffic rules யாருமே ஃபாலோ பண்ணலன்னு வச்சுங்க, then it is complete confusion in the road. In the same way, whenever you have a business or any thing, there should be a perfect compliance. They should adhere to the rules and regulations. Government கொடுக்குற ரூல்ஸ் ஆகட்டும், அவங்க இன்டர்னலாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க, அதில் இருக்க ரூல்ஸ் ஆகட்டும், அதில் இருக்க ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். Thereby it will be safeguarding the complete environment as well as the company assets. Okay, that's what we are going to discuss about compliance. Okay. Okay, so compliance is nothing but rules and regulations made by legal authorities. Okay, that includes say சில compliance வந்து ஒரு கம்பெனியாவோ இல்லை வெளியில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் டேக் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அன் இண்டிவிஜுவல். ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம ஒரு இண்டிவிஜுவலை எடுத்துட்டாலும், இஃப் யூ டேக் அவர் செல்ஃப்ஸ், வெளியில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காம்ப்ளைன்ஸ் இருக்குது. ஹவு வி இன்ட்ராக்ட் வித் த பீப்புள், வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் வி டேக் அப்படின்றதுக்கு ஒரு காம்ப்ளைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நாம் நமக்குள்ளே எப்படி இருக்கணும், ஓகே, நம்மளுடைய வீட்டில் எப்படி இருக்கணும், தேர் ஆர் வேஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்கிறது தான் ஜென்ரலாக காம்ப்ளைன்ஸ். ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது, உங்கள் டேக்ஸஸை கரெக்டாக பே பண்ணுறது, அதே மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற லாஸ் அண்ட் நார்ம்ஸ் படி ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ளைன்ஸ். ஸோ காம்ப்ளைன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் அந்த பிஸ்னஸ்க்கு இட் இஸ் ஆக்சுவலி எய்டிங் த பிஸ்னஸ். அது மூலமாக பிஸ்னஸ் இன்னும் பெட்டராக க்ரோத் ஆகும். ஓகே, தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காம்ப்ளைன்ஸ். ஓகே, ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, காம்ப்ளைன்ஸ் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? ஒரு கம்பெனி வந்து அதோடைய இன்டர்னல் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க கரெக்டாக அப்படின்னா, தென் கரெக்டாக, அதாவது இப்போ ஒரு கம்பெனியில் வந்து இவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, கரெக்டாக அவங்களுக்கு அங்கே ஒரு நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் லெவல் அவங்க எல்லாருமே ரீச் ஆனோன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆர்கனைசேஷனில் எப்படி இருக்கும்,
more people will try to come to that organization. So retention, employee retention வந்து அதிகமா இருக்கும். Okay, that itself will contribute to the overall productivity of the system. Okay, so employee retention. அது மட்டும் இல்லாம reduced legal charges. ஸோ எல்லாமே நார்ம்ஸ் படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றப்போ most people will be getting satisfied, thereby legal charges will be reduced. Okay, if something goes out of it, அப்போ தான் உனக்கு லீகல் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ தோஸ் லீகல் சார்ஜஸ் ஆர் ரெடியூஸ்ட். அதே மாதிரி இது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கே ஒரு அட்வான்டேஜ், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் டு த பிஸ்னஸ். இப்போ ஒரு 10 பிஸ்னஸ் நடக்குது, ஒருத்தவங்க வந்து நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் வில் ட்ரை டு அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்குறது. ஏன்னா அவங்க ஒரு விஷயத்த வந்து நியாயமாக பண்ணுறாங்க அப்படின்றப்போ we'll have that kind of influence. ஸோ இவர்கிட்ட கொடுத்தா நமக்கு வந்து நம்மளுடைய கூட்ஸுக்கு வந்து ஒரு சேஃப்டி, இவர் வந்து நியாயமாக ஒரு விஷயத்த, இப்போ நம்மளே ஒரு 10 கடை இருக்குன்னா ஒரு கடைக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட நமக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன், அவங்க மேலே இருக்க அந்த ட்ரஸ்ட்டு, ஸோ இதுவே வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு நம்ம ஹெல்ப்ஃபுல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ ப்ராப்பராக நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் டு த பிஸ்னஸ். அண்ட் நாலாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாட் ஐ வாஸ் சேயிங், பெட்டர் பப்ளிக் ரிலேஷன். ஓகே, ஸோ கம்பெனியாக சொசைட்டியில் இருக்கும்பொழுது யூ நீட் டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் த பப்ளிக் ஆர் த கஸ்டமர்ஸ். ஸோ பெட்டர் பப்ளிக், ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காம்ப்ளைன்ஸ். ஓகே, ஸோ காம்ப்ளைன்ஸ் எத்தனை வகைப்படும்? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளைன்ஸ்? ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளைன்ஸ் ஆர் தேர்? இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்க்கே நான் சொன்னேன் இல்லையா, if you take a human being itself, 2 types of complaints we can follow. ஒன்று, நாம் எப்படி மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அவுட் சைட் வேர்ல்டு, நாம் உள்ளுக்குள்ளார நாம் எப்படி இருக்கோம். ஓகே, அதே மாதிரி தான் ஆர்கனைசேஷனுக்கும் we can have external complaints as well as internal complaints. கம்பெனிக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் காம்ப்ளைன்ஸும் இருக்கும், இன்டர்னல் காம்ப்ளைன்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் காம்ப்ளைன்ஸ்னால் என்னென்ன? எக்ஸ்டர்னல் காம்ப்ளைன்ஸ் தான் அந்த கம்பெனி வந்து ப்ராப்பராக டேக்ஸ் கட்டுறாங்க, அவங்க லேபர் இருக்காங்க, அவங்க லேபருக்கெலாம் ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு உரிய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுறது, அவங்களுக்கான அந்த இபிஎஃப், இஎஸ்சி, பென்ஷன், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அவங்களுக்கு கரெக்டான தொகையை வந்து கரெக்டான சமயத்தில் கொடுக்கறது. ஓகே, அந்த மாதிரி அவங்க கம்பெனியில் யூஸ் பண்ணுற, இப்போ நம்ம வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்காங்க. ஸோ நிறைய, இப்போ உங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பொல்யூஷன் ரிலேட்டட் அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து நாங்கள் வந்து ப்ராப்பராக வேஸ்ட்லாம் கரெக்டாக இது பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் ப்ரொடெக்டிங் த என்விரான்மெண்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ கம்பெனிக்கு லா இருக்கு இல்லையா, கம்பெனி லாவை அபைட் பண்ணுற மாதிரி கம்பெனி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் காம்ப்ளைன்சஸ். ஹவு த கம்பெனி இன்ட்ராக்ட்ஸ் வித் த பீப்புள். ஓகே, ஹவு இட் இன்ட்ராக்ட்ஸ் வித் த பீப்புள், எந்த அளவுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த நார்ம்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க வித்தவுட் எனி நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்டர்னல் காம்ப்ளைன்ஸ். ஓகே, இது மூலமாக என்ன நடக்கும், அந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இது மூலமாக மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் பெட்டராக பில்டப் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் காம்ப்ளைன்ஸ். அதே மாதிரி இன்டர்னல் காம்ப்ளைன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்னல் காம்ப்ளைன்ஸ்ன்றது கம்பெனிக்குள்ளார அவங்க என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து வித்தவுட் எனி பயாஸ் ஹவு தே டேக் அப் த கஸ்டமர் கிரீவன்சஸ். ஓகே, ஸோ எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் நம்ம வந்து ஆர்கனைசேஷனில் யூ ஹேவ் டு கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ என்னென்ன கரெக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் என்னென்ன, டிடெக்டிவ் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன ப்ரிவென்டிவ் பாலிசிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹவு வெல் தே டேக் த சர்வீசஸ், அதாவது யூ ட்ரை டு கிவ் அ குட் குவாலிட்டி நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், குவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க அந்த ப்ராடக்ட், அந்த கம்பெனி மேலே அப்படின்றது. ஓகே, தட் இன்டர்ன் வில் ரிஃப்ளெக்ட் த என்டையர் ஒர்க்கிங் ஆஃப் த கம்பெனி. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் காம்ப்ளைன்ஸ். ஸோ 2 விதமான காம்ப்ளைன்ஸ், ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் காம்ப்ளைன்ஸ், ரெண்டாவது வந்து இன்டர்னல் காம்ப்ளைன்ஸ். ஓகே, ஸோ இன்டர்னல் காம்ப்ளைன்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, அந்த கம்பெனிக்குள்ளார இருக்கக்கூடிய எவ்ரி மந்த் வந்து கரெக்டாக அவங்களுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெதர் தே ஆர் ப்ராக்ரஸிங், அந்த எவ்ரி மந்த் ரிப்போர்ட் ரெடி பண்ணி இன்டர்னல் ஆடிட்டர்கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணுறது. எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ன்றது
உங்களுக்கு ஸ்டாச்சுரி ஆடிட், அந்த கம்பெனி வந்து கரெக்டாக இவ்வளோ ஃபைலிங்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றது எக்ஸ்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு என்னென்னலாம் மேண்டேட்ரி காம்ப்ளையன்சஸ் இருக்கு. இந்தியாவில் நாம் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு முன்னாடியே பார்த்தோம். அதில் வாட் ஆர் த மேண்டேட்ரி காம்ப்ளையன்சஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், கம்பெனி ஃபார்ம் பண்ண இமீடியட்டாக வித்தின் 1 மந்த்துக்குள்ளார ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு அப்பாயிண்ட் ஏ ஆடிட்டர். ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்ம் வந்து ADT 1. ஓகே, ஸோ ஆடிட்டர் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் வித்தின் 1 மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி பண்ணணும். அப்படி பண்ணலன்னா இந்த ADT 1 ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். ஆக்சுவலாக இதான் அந்த ADT 1 ஃபார்ம். ஸோ இது வந்து ஆடிட்டர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களுடைய டைரக்டர் நேம்ஸு நம்பர்ஸ்லாம் வாங்கிட்டு, டின் நம்பர்லாம் வாங்கிட்டு அவர் ஒரு ஃபைல் பண்ணுவார். நான் தான் வந்து, அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த பர்சன், அந்த ஆடிட்டருக்கு என்னுடைய கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து ஆடிட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் கொடுப்பேன். அதை பேஸ் பண்ணி அவர் வந்து அந்த ADT 1 ஃபார்மில் இந்த கம்பெனிக்கு இந்த சின் நம்பர் இருக்குது, நான் தான் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஆடிட்டராக இருப்பேன் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்ம் எழுதி அதுக்கு ஒரு சலான் அரௌண்ட் 300 rupees ஒரு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. பே பண்ணி இவர் தான் அந்த ஆடிட்டர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஆடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளார தட் வில் பி சார்ஜ் வரும். it will create unwanted penalty. Okay, so luckily in my company I finished that task. Okay, so I know one of my friends, அவர் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் முடிக்காதனால ரியலி ஐ டோன்ட் நோ, he paid nearly around 10,000 rupees for each director. ஒரு டைரக்டருக்கு அவர் கம்பெனியில் மொத்தம் 3 டைரக்டரு 30,000 ரூபாய் பே பண்ணார். ஓகே, ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் பெனால்ட்டி. பட் வெப்சைட்டில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 times பெனால்ட்டின்னு சொல்கிறாங்க. 2 times த நார்மல் ஃபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் காம்ப்ளைன்ஸ் ரெக்வயர்டு, ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட். அதாவது கம்பெனி இன்கார்பரேட் பண்ணதுலேருந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்குள்ளார உங்கள் கம்பெனிக்கான ஆடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நம்ம ஆடிட் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ கம்பெனி வந்து அக்கௌண்ட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மூலமாக எவ்ரி ஃபைனான்ஷியல் இயரில் சப்மிட் பண்ணணும். ஓகே, ஸோ அவர் வந்து கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணி என்னென்னலாம் இன்கம் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, அதை பொறுத்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிவார். ஓகே, ஸோ இதை வந்து ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸில் ஃபைல் பண்ணி தட் யூ ஹாவ் டு சப்மிட். ஓகே, ஸோ இது வந்து இப்போது இன்னும் என் கம்பெனிக்கு பண்ண ஆரம்பிக்கல. பட் நான் வந்து ஆக்சுவலாக காலேஜோட டீச்சர் அசோசியேஷனோட ட்ரெஷரர் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஐ யூஸ் டு டூ இட். ஸோ எவ்ரி இயர் நாங்கள் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து எல்லா பில்ஸு, சலான்ஸு இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அவர் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி, அதே மாதிரி என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஸோ இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நான் வச்சிருக்க எக்ஸ்பெண்டிச்சரையும் மேட்ச் பண்ணி வெதர் ஆல் தீஸ் ஆர் கரெக்ட் அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்ட பிறகு யூ வில் ப்ரிப்பேர் ஏ ஆடிட் ரிப்போர்ட். ஸோ இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சிஏ அவர் சைன் பண்ணி தட் வில் பி யூஸ்ட் ஃபார் ஃபைலிங் வித் த ரிஜிஸ்டர். ஸோ ஸ்டாச்சுரி ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எவ்ரி இயர் பண்ணணும். எவ்ரி எண்ட் ஆஃப் த ஃபைனான்ஷியல் இயர் இட் இஸ் கம்பல்சரி. ஓகே, மூணாவது ஆனுவல் ரிட்டர்ன். ஆனுவல் ரிட்டர்ன் வந்து வித்தின் 60 days ஆஃப் ஹோல்டிங், அதாவது ஜென்ரல் பாடி மீட்டிங் வைக்கணும். ஸோ ஒரு கம்பெனியில் அதோட ஆக்டிவிட்டீஸை கவர்ன் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் 2 types ஆஃப் மீட்டிங்ஸ். ஒன் இஸ் அ போர்ட் மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க. போர்ட் மீட்டிங் எவ்ரி 6 months ஒரு தடவை வைக்கணும். ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் ஏஜிஎம் வந்து எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஒன்ஸாவது வைக்கணும். ஒரு ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங்காவது வைக்கணும். ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் வச்சு 60 நாளைக்குள்ளார அதோடைய மினிட்ஸையும் அந்த ஆனுவல் ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணணும். அந்த ஆனுவல் ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணணும். அதுக்கான ஃபார்ம் வந்து MGT7. அதுக்கான ஃபார்ம்ஸ் வந்து MGT7. இது வந்து இதெல்லாம் தான் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் இருக்கக்கூடிய காம்ப்ளையன்சஸ். ஓகே, ஃபைலிங் ஆஃப் த ஆனுவல் ரிட்டர்ன். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து எல்லா பேலன்ஸ் ஷீட்ஸு, ப்ராஃபிட் லாஸ் டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் டைரக்டர் ரிப்போர்ட்டு,
இது எல்லாமே வந்து வித்தின் 30 டேஸ் ஆஃப் ஹோல்டிங் ஆஃப் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங். ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் முடிஞ்சு 30 நாளைக்குள்ளார ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஃபார்ம் வந்து AOC4. இதுக்கான ஃபார்ம். ஸோ ரிமெம்பர் த நேம் ஆஃப் த ஃபார்ம்ஸ். ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு ADT 1. ஓகே. ஸோ ஆனுவல் ரிட்டர்னுக்கு MGT 7. அது மாதிரி ப்ராஃபிட் லாஸ் டாக்குமெண்ட், பேலன்ஸ் ஷீட், இதுக்கு வந்து AOC4. These are the documents. அதே மாதிரி ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் that I told. It is mandatory for every private limited to hold AGM in every year. Annual general body meeting வந்து once in a year கம்பல்சரியா வைக்கணும். மினிமம் ரெக்குவயர்மெண்ட். ஓகே. ஈவன் 6 months once கூட வைக்கலாம். ஓகே. ஸோ ஜெனரல் பாடி மீட்டிங், ஆனுவல் ரெக்குவயர்மெண்ட், இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி காம்ப்ளைன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே. அது மாதிரி டைரக்டர்ஸ் ரிப்போர்ட். ஸோ டைரக்டருடைய ரிப்போர்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் and you have to mention all the things and you have to submit it. Okay, fine. So இதெல்லாம் தான் வந்து mandatory audit, mandatory compliance for a private limited company. Okay, so இதான் அது பேர் என்ன, ஜெனரலா we can put it together as statutory audit அப்படின்னு சொல்லலாம். We can just put it as statutory audit. ஸோ இதில் என்னென்ன வருதுன்னு பாருங்க. ஒன்று அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டரு, ரெண்டாவது ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ஃபைனலைஸ் பண்ணி சப்மிட் பண்ணுறது. ஓகே. ஆல் த பேங்க் பேலன்ஸ், புக் கீப்பிங் ரெக்கார்டு, ஆல் த ஃபைனான்ஸ், இதான் இது பேர் இன் ஜென்ரல். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மேண்டேட்ரி காம்ப்ளைன்ஸ் போட்டோம் இல்லையா. எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் ஸ்டாச்சுரி ஆடிட் காம்ப்ளைன்ஸ். ஸ்டாச்சுரி ஆடிட் காம்ப்ளைன்ஸ். ஓகே. ஸோ இது இல்லாமல் இதான் சொன்னது, அந்த ஃபைலிங்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆனுவல் ROC ஃபைலிங்ஸ், ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் என்னென்ன கொடுக்கணும், ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும். ஒன்று வந்து ஆனுவல் ரிட்டர்ன், அது MGT 7 ஃபார்ம். ரெண்டாவது AOC4 ஃபார்ம், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட். ஓகே, அந்த ஃபார்ம்ஸ். இது வந்து ROC ஃபைலிங், இது ஸ்டாச்சுரி ஆடிட்டு. ஓகே. ஸோ AGM எப்படி வைக்கணுன்றதுக்கு சில காம்ப்ளைன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ AGM வந்து எவ்ரி இயர் சொன்னோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் திங். எவ்ரி இயர் வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் வர மாதிரி ஒரு வைக்கணும், அல்லது 6 மாதத்துக்கு கூட வைக்கலாம். ஓகே. யூ கேன் கண்டக்ட் அ ஜென்ரல் பாடி மீட்டிங். இது இப்படி ஜென்ரல் பாடி மீட்டிங் வரும்பொழுது இதில் என்னென்ன மெயினாக கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்டு, இல்லை வேறு ஏதாவது ஆடிட்டர், இப்போ இந்த ஆடிட்டரை மாற்றுறோம், அடுத்த ஆடிட்டர் போடுறோம் அப்படின்ற அந்த டீட்டெயிலு, டைரக்டருக்கு எவ்வளோ ரெனுமரேஷன், இது எல்லாமே வந்து அஜெண்டா, மெயின் அஜெண்டா ஃபார் அவர் AGM. இது மட்டும் இல்லாமல் எப்போ AGM வைக்கணுன்றதுக்கும் கணக்கு இருக்குது. பப்ளிக் ஹாலிடேலாம் வைக்கக்கூடாது. ஒன்லி பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேல தான் இது வந்து AGM மீட்டிங் வைக்கணும். ஓகே. அண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனியில் வைக்கலாம், இல்லை அதே சிட்டிக்குள்ளார, அந்த சிட்டிக்குள்ளாரையே வேற ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வைக்கலாம். ஓகே. ஸோ முக்கியமாக பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேல தான் வைக்கணும், பப்ளிக் ஹாலிடேல வைக்கக்கூடாது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். இதெல்லாம் வந்து நார்ம்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி போர்ட் மீட்டிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட் மீட்டிங் வந்து கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி 30 நாளைக்குள்ளே வைக்கணும், ஃபஸ்ட்டு போர்ட் மீட்டிங். ஸோ மினிமம் 4 போர்ட் மீட்டிங்ஸ் ஷுட் பி ஹெல்ட் இன் ஏ கேலண்டர் இயர், ஒன்ஸ் இன் எவ்ரி 3 months. ஸோ நம்ம நார்மலாக இப்போ இனிஷியலாக வரக்கூடிய ஸ்டார்ட் அப்லாம் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. நம்ம இப்போ என்னோட ஸ்டார்ட் அப்லாம் தே கால் இட் அஸ் ஸ்மால் கம்பெனி அப்படின்றாங்க, ஸ்மால் கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் 2 போர்ட் மீட்டிங்ஸ், அதான் நான் சொன்னேன். ஸோ நார்மல் கம்பெனிஸ்க்கு தான் வந்து எவ்ரி 3 monthsக்கு ஒரு மீட்டிங் வைக்கணும். இப்போ இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதாவது ஸ்மால் கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வி கால் இட் அஸ் ஸ்மால் கம்பெனி ரேஞ்சில் வரும். அது எல்லாத்துக்குமே வந்து அட்லீஸ்ட் 2 போர்ட் மீட்டிங் ஷுட் பி ஹெல்ட் இன் ஏ கேலண்டர் இயர். ஓகே. ஸோ 1 மீட்டிங் இன் எவ்ரி half year, தட் இஸ் மேண்டேட்ரி. அது இல்லை. ஸோ இதான் சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஃபால் இன் த கேட்டகரி ஆஃப் ஸ்மால் கம்பெனி. ஸோ இதுக்கு எத்தனை பேர் வரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. மினிமம் 2 டைரக்டர் அல்லது 1/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும் அந்த டிஸ்கஷனில். அந்த டிஸ்கஷன் போர்ட் மீட்டிங்கில் மினிமம் 2 டைரக்டர் அல்லது 1/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும். ரெண்டாவது, அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி தட் ஹேஸ் டு பி மெயின்டைன் இன் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைல், புக் கீப்பிங்கில் வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஒரு போர்ட் மீட்டிங் முடியும் போது அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் பதிவு பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும்.
ஓகே. ஸோ மீட்டிங் முடிஞ்சு அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை வந்து சர்க்குலேட் பண்ணணும். அதே மாதிரி அந்த மீட்டிங் வைக்க போகிறோன்ற இன்ஃபர்மேஷனை அட்லீஸ்ட் 7 days இன் அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்கணும் உங்கள் எல்லா டேரக்டர்ஸ்க்கும். ஓகே, அட்லீஸ்ட் 7 days இன் அட்வான்ஸ் யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் டு த டேரக்டர்ஸ் இந்த மீட்டிங் வைக்க போகிறோம் இந்த டேட்டில் இந்த இடத்துல அப்படின்றத கொடுக்கணும். ஓகே, அது மட்டும் இது வரைக்கும் பார்த்தது வந்து நார்மல் ஸ்டாச்சுரி ஆடிட் கம்ப்ளைண்ட்ஸ். அதே மாதிரி வருஷம் நம்ம வந்து ஐடி வந்து ஃபைல் பண்ணணும். ஓகே, ஐடி ஃபைல் பண்ணோம். ஸோ அதுக்கான டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணணும். எவ்ரி இயர் யூ ஹேவ் டு ஃபைல் ஐடி. ஓகே, அது இல்லாமல் வேற என்னென்ன ரெக்கார்ட்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாச்சுரி ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா ரிஜிஸ்டர் ஆஃப் ஷேர்ஸு, ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸு, யாரெல்லாம் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒரு போர்ட்லேயும் என்னென்ன மீட்டிங்ஸ் மினிட்ஸ் பதிவு பண்ணது, எப்போ ஏஜிஎம் நடந்துச்சு, எந்தெந்த டைரக்டர் வந்தாங்க, எந்த இடத்துல நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரிசர்வ் பண்ணணும். ஓகே, அண்ட் ஆல். ஸோ இந்த மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் வந்து 8 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 8 financial years it should be preserved. Book of account every company relating at least for 8 financial years should be preserved and kept in good order. ஓகே, இது மட்டும் இல்லாமல் மற்ற ஈவெண்ட் பேஸ்ட் காம்ப்ளைன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கம்பெனியோடைய ஸ்டார்ட் அப் காஸ்ட் பெய்ட் அப் கேபிட்டலில் நீங்கள் மாற்றுறீங்க, இல்லை இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் இன்கேஸ் பர்சன்டேஜை மாற்றுறோம். ஓகே, இல்லை நம்ம வந்து மற்ற கம்பெனிக்கு ஏதாவது லோன் கொடுக்குறோம், இல்லை டேரக்டர்ஸ்க்கு லோன் கொடுக்குறோம், இந்த மாதிரி வாட் எவர் பி த சேஞ்சஸ் தட் யூ வாண்ட் டு டூ, எவ்ரி திங் யூ ஹேவ் டு டூ வயா, அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் மேனேஜிங் ஆல் ஓல்ட் டைம் டைரக்டர், அவருக்கு ரெனுமரேஷன் பே பண்ணுறது. ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, இல்லை இருக்கிற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இல்லை அதில் சேஞ்ச் இன் சிக்னட்ரிஸ் ஆஃப் த பேக் அக்கௌண்ட். ஓகே, திஸ் இஸ் அகெயின் ரெப்புடேஷன். ஓகே, ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர் சேஞ்ச் இன் ஸ்டாச்சுரி ஆடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்த மாதிரி எந்த ஈவெண்ட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனையும் வி ஹேவ் டு ரெக்கார்ட் இட். தட்ஸ் கால்ட் ஈவெண்ட் பேஸ்ட் காம்ப்ளைன்ஸ். இப்படி பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தேவையான ஃபைனையும் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ there will be penalty, you have to it is punishable. Okay, so that we have to look into things. Fine, that's about compliance and different types of compliance and how this is varying in different kinds of private limited companies.